கதை திறக்க போறியா இல்லையா? ராதிகா, நீ என்ன விடு. இன்னைக்கு அவட விட்டு இல்லன்னு பண்ணிடுறேன். கோபி, சொல்லிட்டு இருக்கேன்ல, ப்ளீஸ். ஏய், வெளியே வா மரியாதையா. ஏய் கோபி, வெளியே வாடா. ஏய், வெளியே வாடா. ஏய், கதை திறக்க போறியா இல்லையா? எத்தனை நாளைக்கு உன் கதை போகுது நானும் பாக்குறேன். டேய், கோபி, ப்ளீஸ். பாத்துறேன். என்னைக்கா இருந்தாலும் சரி, உன் மானம் என் கையால தான்டா போகுது. அவன் போயிட்டான் போல இருக்கு ராதிகா. ஏய், இதுக்கெல்லாம் என்னைக்குதான் முடிவு கிடைக்கும்னே தெரியல. எங்க போனாலும் துரத்திக்கிட்டே வராரு. இதுக்காக தான் நான் சொன்னேன், இன்னைக்கு அவன வாயை உடைச்சிருந்தா இதுக்கெல்லாம் முடிவு கிடைச்சிருக்கும். ஆனா நீ தான் என்ன தடுத்துட்ட. அதோட நிக்க போதா கோபி? நீங்க அங்க நின்னு கத்த கத்த அவரும் பதிலுக்கு கத்துவாரு. இப்பவே பேசும்போது அக்கம் பக்கத்துல எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சிக்கலாயிடும். தேவையில்லாம அங்க அசிங்கப்பட்டது போதாதா, இங்கேயும் வேற வந்து படணுமா? என்னால சுத்தமா முடியல கோபி. அப்போ நான் இங்க வரதும் உன் வீட்டுல இப்படி தங்குறதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறியா? அதுவும் சரிதான். ஒருவேளை நான் இங்க வராம இருந்தா ராஜேஷ் இப்படி எல்லாம் வந்து கத்த மாட்டார்ல? என்ன அடுத்து நீங்களும் வரலன்னு சொல்ல போறீங்களா? நோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான். இதுக்கு முன்னாடி மட்டும் எல்லாம் சரியா இருந்துச்சா கோபி? உங்களை இப்பதான் அவருக்கு தெரியும். ஏதோ இதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருந்த மாதிரி சொல்றீங்க. அவருக்கு அப்ப குடிக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் வேற ஒரு காரணம் இருந்துச்சு. இப்போ நீங்களும் ஒரு காரணம். வேற காரணங்கள் வந்தா நீ சமாளிச்சிருவ ராதிகா. ஆனா என்ன வச்சு உன் கேரக்டரை தப்பா சொல்றது உன்னை காயப்படுத்தும்ல. உன்னை காயப்படுத்தினா என்னைய காயப்படுத்தின மாதிரி தானே. எல்லாம் தான் காயப்படுத்துது. என்ன பண்ண சொல்றீங்க? இது என்னோட கசனோட வீடுன்னு சொன்னேன்ல, அவங்க தான் கால் பண்றாங்க. 1 மினிட். ஓகே. ஹலோ. என்ன ராதிகா, வீட்ல தான் இருக்கியா? ஆமா சுமி, சொல்லுங்க. அங்க என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வீட்டுக்கு முன்னாடி யாரு வந்து கத்திட்டு இருக்கிறது? ராஜேஷா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் பக்கத்து வீட்டுக்காரங்க டெய்லி எனக்கு கால் பண்ணி சொல்றாங்கல்ல. வீட்டுக்கு வேற யாராவது வராங்களா? ஏன்? இல்ல வேற யாரோ ஒரு ஆள் வரதாகவும் அவர் வரும்போதெல்லாம் ராஜேஷ் வந்து கத்துறதாகவும் சொல்றாங்க. என்ன ராதிகா இதெல்லாம்? உங்ககிட்ட யார் இப்படி எல்லாம் சொல்றது? ஒரு ஆள்னா பரவாயில்ல, அக்கம் பக்கத்துல எல்லாருமே சொல்றாங்க. யாரையோ கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறியா? யாரோ ஒரு ஆள் அடிக்கடி வரானா, இன்னொரு ஆள் வந்து கத்துறானா அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை நம்பி தானே தங்க வச்ச ராதிகா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? யாரோ சொன்னா நம்பி நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் கேப்பீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அங்க ராஜேஷ்னால பிரச்சனைன்னு சொன்னப்ப நான் இங்க வந்து தங்கிக்கோன்னு சொன்னேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நெய்பர்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் அங்க ஒரே சத்தமா இருக்கு, சண்டையா இருக்குன்னு சொல்றாங்க. நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துரு ராதிகா. என்ன ராதிகா, என்னாச்சு? இந்த வீட்ல இன்னும் காலி பண்ணணுமா?
பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்களாம். சாரி ராதிகா. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என்ன பத்தின்னு தெரியல. நீங்களும் வரீங்க, ராஜேஷும் வராரு. இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. சாரி ராதிகா. என்னாலதான் உனக்கு எல்லா ப்ராப்ளம்ஸுமே. ஒரு பொண்ணை யாராவது இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா அவ மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் வரலன்னா கூட ராஜேஷ் உன்னை கல்யாணம் பண்ணவரு ஏதோ ப்ராப்ளம் பண்றாருன்னு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் எல்லாரும் வந்து நிப்பாங்க. பட் நான் இங்க வர்றதும் உன்னை மீட் பண்றதும் உனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ராஜேஷும் அதைத்தான் தப்பா சொல்றாரு. உன் சொந்தக்காரங்க, உன்னோட நெய்பர்ஸ் எல்லாருமே இதையதான் மறுபடியும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராதிகா. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்காக பயந்து ஐயோ நான் போறேன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் ராதிகா. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உன் கூட இருப்பேன். ஏன்னா நான் உன்னை விட்டுட்டு போனேன்னா மறுபடியும் அந்த ராஜேஷ் உனக்கு கொடுக்கிற டார்ச்சருக்கு நடுவுல உன்னை தனியா விட்டு போற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு ஆயிடும். உன்னை இன்னைக்கு குத்த சொல்றவங்க, விமர்சனம் பண்றவங்க எல்லாம் யாருமே நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ராதிகா. சத்தியமா போக மாட்டேன். நான் உன் கூடவும் மயு கூடவும் தான் இருப்பேன். ஆமா ராதிகா, இன்னைக்கு பேசுறவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு பேச்ச நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உன் நல்ல மனசை பத்தி தெரியாது. அவங்களுக்கு என்ன, வாய்கிழிய பேசிடுவாங்க. ராஜேஷால நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எதை பத்தியாவது அவங்களுக்கு தெரியுமா? இல்ல அவங்களுக்கு அவர் வாங்கின எவ்வளவு கடனை நீ அடைச்சிருக்கேன்னு தெரியுமா? ஆனா நாம ரெண்டு பேரும் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகிறத மட்டும் விமர்சனம் பண்ண வந்துடுறாங்க. சச்சா ராதிகா, நீ அவங்கள பத்தி எல்லாம் கவலையப்படாத. டோன்ட் கேர். இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துடலாம். என்ன சொல்ற? நீதான் வீடு வாங்க போறல, ஒரு நல்ல வீடை நான் பார்க்க சொல்றேன். சரியா? within 1 week இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு சொந்த வீட்டுக்கு போலாம். ஓகே? டோன்ட் வரி ராதிகா. இதனால நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன், இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் தீர்ந்து போயிடும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன். நீ கவலையப்படாத. சரி வா, நாம போய் மயுவை கூட்டு வந்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி ராதிகா. ஏ ராதிகா, அவங்க வீடு எங்க கிட்டதானா? நேரா போங்க கோபி. நேரவா? ஏய், உன் வீட்ல இருந்து இந்த ஏரியா இவ்வளவு தூரமா இருக்கு. ஏன் மயுவை இங்க அனுப்புன? இதெல்லாம் ஒரு தூரமா? அவங்க கூப்பிடும்போது மயு எவ்வளவு ஆசையா போன தெரியுமா? அதான் அனுப்பிச்சேன். என்னவோ போ. உங்களை கூப்பிட்டேன்னு இப்ப கோவமா? ஏய் சச்சா, என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு என்ன கோபம்? சரி, நீ ரூட்டை மட்டும் கரெக்டா சொல்லு. ஏன்னா இந்த லொகேஷன் எனக்கு தெரியாது. அப்படியே நேரா போங்க கோபி, நான் சொல்றேன். சரி, ஏன் நீங்க டென்ஷனாவே இருக்கீங்க? சந்தோஷமே இல்லாம குழந்தைய ஒரு இடத்துல விட்டுட்டு நீ இப்படி தனியா அலையறியே, அதை நினைச்சதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆமா, உங்க வீடு இதே ஏரியா தானே? இல்ல இல்ல, ரோடுக்கு அந்த பக்கம். இந்த சைடெல்லாம் வந்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இங்கெல்லாம் வரவே மாட்டேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த வைக்க போறா. எழில் கண்ணில் மாட்ட போறேன். செத்தேன் இன்னைக்கு. எந்த எந்த வீடு ராதிகா?
இந்த தெருவுல தான் டீச்சர் வீடு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, ஆ, இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? ஆ, ஆ, அப்போ இந்த தெரு இந்த ஏரியா இல்லையா அப்போ? இந்த தெரு தான். அப்புறம் எதுக்கு அப்படி கேட்ட? அதோ அந்த ரைட் சைடு வீடு தான். ஓ சரி. அடுத்த ரைட் தானே? ஆ. ஏன் என்னாச்சு இங்கே நிறுத்திட்டீங்க? இல்ல ராதிகா, நீ போய் கூட்டு வந்துறேன். அது ஓகே. அதுக்கே இங்கே நிறுத்திட்டீங்க? நீங்க அங்கேயே போலாமே. வேண்டாம் ராதிகா, அது நான் உன் கூட வந்தது அவங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாம்ல. ஏன்? இல்ல அவங்க கிட்ட ராஜேஷால உனக்கு பிரச்சனைலாம் சொல்லியிருக்க. ஸோ திடீர்னு புதுசா ஒரு ஆம்பளை கூட போய் நின்னா அவங்க உன்னை தப்பா நினைப்பாங்கல்ல. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு கோபி? ஹஸ்பண்ட் கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஆள் கூட வீட்டுக்கு வந்திருக்காளேன்னு சொல்லலாம், இல்ல நினைப்பாங்கல்ல. டீச்சர் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க. டீச்சர் நினைக்கலன்னா கூட அவங்க வீட்டுல அந்த பெரியவங்க, அதான் இந்த மாமனார் மாமியார், அவங்க அப்படி நினைக்கலாம்ல. அவங்களா இங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தானே அன்னைக்கு சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? ஏய், அந்த அந்த டீச்சர் அவங்களோட ஏதோ ஒரு பிசினஸ் இனாகுரேஷனுக்காக போயிட்டு வந்தப்போ சொன்னியே, அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஒரு இடியட்னு சொன்னியே. அவங்களோட மாமனார் மாமியார் தான் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்கன்னு கூட என்கிட்ட சொன்ன ராதிகா. அட, எவ்வளவு ஞாபக சக்தி உங்களுக்கு. சரி, நீ போய் மயுவை சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஓகே ஓகே. ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலன்னு எவன் அழுதா? அடடே, வாங்க வாங்க ராதியா மேடம். நல்லா இருக்கீங்களா செல்வி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என் பேரை கூட மறக்காம இருக்கீங்க. அதை எப்படி மறப்பேன்? சரி சரி, வாங்க உள்ள வாங்க. வாங்க பாக்கியாக்கா. அக்கா வாம்மா. வாங்க மேடம். வாம்மா, வந்து உட்காரு. உட்காருங்க. பாக்கியாக்கா, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். உன் கதையை கேட்டதும் தான் எனக்கு ரொம்ப பாவமா போயிடுச்சு. ராதிகா, வாங்க வாங்க. நீங்களே வந்துட்டீங்களா? இப்பதான் மயூக்கு சாப்பாடு கொடுத்து நானே கூட்டிட்டு வந்து விடலான்னு நினைச்சேன். எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். என்னங்க நீங்க, இதுல கஷ்டம்லாம் என்ன இருக்கு? ஒரு கஷ்டமும் இல்ல. வாமா, வணக்கம். உட்காருமா உட்காருமா, பரவாயில்ல உட்காரு. ஏமா, 2 நாளா உன் பொண்ணு இங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எப்ப பார்த்தாலும் புக்கை படிச்சுக்கிட்டே கிடப்பேன். உன் பொண்ணு கூட விளையாடுறதுல அப்படி ஒரு நேரம் போது எனக்கு. ஐயா மட்டும் இல்ல மேடம், வீட்டுல எல்லாருமே உங்க பொண்ணு கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்போம். என்ன வாய் அவளுக்கு. ஒன்னும் தொந்தரவு பண்ணல இல்ல? நான் தான் சொன்னேன்ல, அவளால ஒரு தொந்தரவும் இல்ல. அவ பாட்டுக்கு இருந்தா. இன்னும் 2-3 நாள் கூட நீ விட்டுட்டு போலாமா? எனக்கு தான் அவ இல்லாம ஒரு மாதிரியா இருந்தது. நீங்க அங்க தனியா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் மயூக்கு இங்க ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதனாலதான் அன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. இதுதான் எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப கஷ்டமாவே இருக்குங்க. குழந்தையாவே இருக்க முடியல பாருங்க. என்ன நினைச்சா அவ ரொம்ப வருத்தப்படுறா. ஸ்கூல் போனாலும் அவளால நிம்மதியாவே இருக்க முடியல. அவ ஸ்கூல் போற டைம்ல அவ அப்பா வந்து எங்க பிரச்சனை பண்ணிட போறாரோன்னு பயந்துகிட்டே இருக்கா. அவ எங்கேயுமே நிம்மதியாவே இல்ல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா, அந்த ஆளுக்கு இப்ப என்னதான் வேணுமா? நான் வேணா வந்து பேசவா? யாரு பேசினாலும் கேட்க மாட்டாரு. ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு. என்ன சொல்லறதுன்னே எனக்கு தெரியல.
இந்த குடிக்கு அடிமையாயிட்டாலே அப்படிதான் மேடம். என் புருஷனும் அதே கதை தான். இந்த குடியார பயிலிட்டலாம் மனுஷன் பேசவே முடியாது. அவங்க நினைக்கிறது தான் சரின்னு நினைப்பாங்க, ஆனால் தப்பு தப்பாக பண்ணுவாங்க. ஆமா, உங்க வீடு எங்கம்மா இருக்கு? இங்கதான் கிண்டி பக்கத்துல தங்கியிருக்கேன். இங்கேயும் அவர் பிரச்சனை தான் பண்றாரு. வேற வீடு தான் பார்க்கணும். நான் உங்க ரிலேட்டிவ் கிட்ட குன்னக்குடியில இடம் வைக்கிறதா சொன்னேன்ல, அவரும் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாருல்ல, அவர் இப்ப பணத்தை தரேன்னு சொல்லிட்டாரு. சந்தோஷமா? நான் தான் சொன்னேன்ல, மூர்த்தி தம்பி சொன்ன டைம்க்கு பணம் தந்துருவாருன்னு சொன்னேன்ல. ஆமா, அப்படியே நான் அந்த பணத்தை வாங்கி கூட லோனும் போட்டு எனக்குன்னு சொந்தமா ஒரு பிளாட்டை வாங்கிடலான்னு பாக்குறேன். எந்த ஏரியால பார்க்க போறீங்க? எந்த ஏரியான்லாம் இல்ல, மயுக்கு ஸ்கூல் போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கணும். எந்த ஏரியாவும் எனக்கு இப்ப சேஃப் இல்ல போல இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் அந்த ராஜேஷ் வந்துடுறாரு. பேசாம நீங்க இங்க வந்துருங்க. நீங்க ஆபீஸ் போயிட்டா மயுவ நாங்க பாத்துப்போம். ஏதாவது பிரச்சனைனாலும் நாங்க இருக்கோம்ல. இன்னொரு விஷயங்க, என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க. அதானே, இங்கே பக்கத்துல ஏதாவது வீடு கிடைச்சா வந்துருமா? நாங்க பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சா உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல. பாக்கணுமா? வீடு கிடைக்குதான்னு முதல்ல பாக்கணும்ல. அக்கா, இங்க பக்கத்துல அந்த அக்கா சொல்லுச்சுல்ல, ஒரு வீடு ஒண்ணு விலைக்கு வருதுன்னு சொல்லுச்சுல்ல. எந்த வீடுடி? அதான்க்கா, அந்த தென்றல் நகர்ல ஒரு வீடு. சுந்தரி அக்காவோட சொந்தக்காரவங்க அந்த வீடை விற்கணும்னு சொன்னாங்கல்ல, அத கூட பார்க்கலாம்ல. ஓ ஓ ஆமால, எனக்கு அது ஞாபகமே வரல பாரு. ஏங்க, இங்க பக்கத்துல ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளதான் ஒரு வீடு இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க வீடுதான். யாருமா? அதான் மாமா, பக்கத்துல சுந்தரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க வீடு. ஓ, ஏதோ விக்கிறதுக்கு வருதுன்னு சொன்னாங்க. ஏமா, அது 3 கிலோமீட்டர்லாம் இல்ல, இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தாமா வரும். அப்ப இன்னும் ரொம்ப பக்கம் தானே. பாக்கியா, அது என்னன்னு கேள. நான் கேட்டு வைக்கவா? நீங்க வந்து பாக்குறீங்களா? பாக்குறேன். நீங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்க. கேட்டுட்டு நான் உங்களுக்கு நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ ஃபோன் பண்றேன். நீங்க வந்து பாருங்க. பிடிச்சிருந்தா அந்த வீட்டையே முடிச்சிடலாம். கண்டிப்பா வரேன். நான் வந்து பாக்குறேன். ஏமா, உன் ஊரு சென்னை தானே? அதான் குன்னக்குடின்னு சொன்னாங்கல்ல மாமா. இல்ல, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. உங்களுக்கு எல்லாரும் பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். நீ வேற ஆளை பாருங்க. ஹாய் ஹாய் ஆண்டி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ மம்மி வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன கூட்டிட்டு போக போறீங்களா? இங்க இருந்து போறோம்னு தெரிஞ்சோன்னே பிள்ளை முகமே வாடி போச்சு பாத்தீங்களா? மயு, நீ போக வேண்டாம், பேசாம இங்கே இருந்துரு. நம்ம 2 பேருமே இங்கே இருந்துடலாமா? இங்க ஜாலியா இருக்கு. இன்னொரு தடவை வரலாம். நீங்க 2 பேரும் இங்க தங்கினாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். இவ்வளவு 2 நாள் நீங்க பாத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இவங்க ஜாலியா இருந்தாங்கிறப்போ எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இதுவே எனக்கு பெரிய உதவிதான். உதவி என்னம்மா உதவி? நீ பாக்கியாவுக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்க. உனக்கு நாங்க திரும்ப செய்ய வேண்டாமா?
சின்ன பிள்ளை 2 நாள் இருந்ததுல எங்களுக்கு என்ன இருக்கு? பாக்கியா சொன்ன மாதிரி உனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் நீ இங்க கிளம்பி வந்துரு. ரொம்ப சந்தோஷமா. இத சொல்லறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்குங்கிறதே பெரிய விஷயம்தான். இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல டீச்சர், நாங்க கிளம்புறோம். ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க? சாப்பிட்டு போலாம்ல. அதானே. இல்ல, நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில வந்தேன். அவங்க வெளியில வெயிட் பண்றாங்க.